ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மேல்மலையனூரில் தேர் திருவிழா. அது எங்களுக்கு குலதெய்வம்ன்றதுனால நாங்கள் வீட்டில் படைக்கிறதுக்கு சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் செய்து படைக்கிற பழக்கம். ஒரு 4 கிழமைனாலே விடியற் காலையில் எழுந்து அறிபுரின்னு வேலை செய்கிறதே பழக்கமாக போச்சு. அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி செய்துட்டு இருந்தேன். அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து கேஸ் எல்லாம் கழுவி அதுலேயே மாவுக்கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி மாவுக்கோலம்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் மாவுக்கோலம் ஸ்டவ் மேலே போடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கிச்சன் நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுருந்தா நமக்கே வேலை செய்கிற களைப்பே தெரியாமல் செய்வோம். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் வச்சுக்கிறேன். இது ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சரிசி ஊற வச்சு மிக்சிலேயே அரைச்சி ஆவி காட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மாவு கொழுக்கட்டைக்காக. இப்போது அந்த மாவு பிசைறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மாவு ஆவி காட்டி எடுத்த மாவில் இந்த கல் உப்பு நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா சூடாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ அப்படியே சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, இந்த கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக இது வெந்துடும். இதிலையே சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பூசணிக்காயில் மல்லாட்டை போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வேறு எந்த குழம்போ ரசமோ எதுவுமே தேவையில்லை, இதிலையே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் டிஃபனுக்கு தோசையும் சட்னியும் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். காலையில் ஸ்கூல் கிளம்புறவங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி தோசையும் சட்னியும் கொடுத்ததும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. நான் மெதுவாக தான் செய்து ஒரு 10 மணி போல் படைத்தேன். இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நம்ம தனியாக தான் எல்லாமே செய்து படைக்கிறதா இருக்குது. ஒரு பக்கம் சாதமும் வச்சுட்டேன். இப்போது வறுத்த மல்லாட்டையில் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு. இந்த பூண்டோட பச்சை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூசணிக்காயில் போடும்போது. இந்த மாதிரி போட்டு செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அந்த அரைச்ச தூளியும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வெயில் காலத்துக்கு பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறியெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ட்ரையாக பண்ணோம்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லாட்டையை வறுத்து கூட வெல்லமும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க ஒரு சிலரெல்லாம். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. இது பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரமாகும். மாவுலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஆவி காட்டணுன்னு கூட இல்லை, கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அந்த மாவு கூட புட்டு மாவில் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டேன்.
மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையும் வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு வந்து நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா பிடிக்கிற வரைக்கும் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லாயிருக்கும், அப்படியே ட்ரை ஆகாது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவங்களும் இருக்காங்க, மாதம் மாதம் போகிறவங்களும் இருக்காங்க, நினச்சா போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் டக்குன்னு மலையனூர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் போவீங்கன்னு சொல்லுங்கள். போயிருக்கீங்களா, இது வரைக்கும் போனதே இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது மாடியில் நிறைய பூக்கள் இருந்தது, கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது வந்து அரளிப்பூ. நம்மளே இந்த மாதிரி தோட்டம் வச்சு பூ எடுக்கிறது இது ஒரு தனி சந்தோஷம்தான். இங்கே பாருங்கள், ராஜமல்லி ஒன்று பூத்துருக்கு, ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்தது. இது வந்து இருவாச்சி மல்லி 2 அடுக்கு. இது நல்ல வாசமாக இருக்கும். இதையும் எடுத்துக்கிறேன். சாமந்தி 1 2 பூத்துருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை சங்குப்பூ அடுக்கு. இதில் ஒரு 3 பூ பூத்துருக்கு. சங்குப்பூவில் சாமிக்கு வைக்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூஜைக்கு வெத்தலை 2 எடுத்துக்கிறேன். பாக்கு வீட்டில் இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், பன்னீர் ஊற்றி மஞ்சள் குழைச்சி வாசப்படியில் நல்லா தேய்ச்சி விட்டு கோலம் போட்டுக்கலாம். இந்த வாசலில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நிலைவாசலில் தான் எப்போவும் நம்ம குலதெய்வம், குபேரர் எல்லாம் நின்று நம்மளை காத்து பாதுகாப்பாங்க. அதனால் நம்ம வாசலில் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக கோலம்லாம் போட்டு ரொம்ப நல்லா வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுக்கலாம். நம்ம குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணுன்னா நம்ம நிலைவாசலை எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். இப்படி தான் கோலம் போடணும்னு கிடையாது. சிம்பிளாக எப்படி வேணாலும் கோலம் போட்டு மஞ்சள் வாசனையை, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மஞ்சள் குழைச்சி போடும்போது அப்படியே எப்போவுமே வாசனையாக இருக்கும் வீடே. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் மஞ்சள் வைக்கிறத விட இந்த மஞ்சளில் பன்னீர் கலந்து குழைச்சி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோலம்லாம் போட்டாச்சு. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த நிலவாசலில் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சள் குங்குமம் நல்லா வச்சு விடுங்க. எண்ணிக்கையாக தான் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒத்தப்படையாக வர மாதிரி வச்சு விடுங்க. அப்படி எண்ணிக்கைலாம் வேணாம், நமக்கு அழகாக வைக்கணுன்னா எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போது விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழைச்ச மஞ்சளில் அகல் அப்படியே முக்கி எடுத்தோம்னா சுற்றி மஞ்சள் வந்துடும். அதில் 3 குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சு வாசலில் ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வாசலில் பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணணும்.
நான் எப்போவும் பார்த்திங்கன்னா காலையிலேயே முடிச்சிருவேன் பிரம்ம முகூர்த்தத்தில். இன்றைக்கி வந்து காலையில் செய்யலை, வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணும்போது தான் மணி 9 மணி ஆயிடுச்சு. ஒரு தேங்காய் சரட்டியை வச்சு சாம்பிராணி போடுறதுக்காக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி எரிய வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா எரிஞ்சு நின்றுடும். நின்னதுக்கப்புறமா அதில் சாம்பிராணி போட்டுக்கலாம். விளக்கேற்றிட்டு இப்போ சாம்பிராணி போட்டு காமிச்சிக்கிறேன். இந்த மாதிரி அர்ச்சத அரிசி இருந்துச்சுன்னா அதையும் செஞ்சு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி போற்றி சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கிறேன். இப்போ தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு சாமிக்கு அங்காள பரமேஸ்வரி 108 போற்றியெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். நீங்களும் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. முடிஞ்சால் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது. அந்த அங்காள அம்மன் துணை உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.